இன்றைக்கி ஒரு லஞ்ச் காம்போ மெனு திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் கத்திரிக்காய் குழம்பும் தாளித்த சோறும் செய்யலாமா. ஃபஸ்ட்டு தாளித்த சாப்பாடுக்கு ஒரு குக்கரில் ரிஃபைண்ட் ஆயில் பாதி கோகோனட் ஆயில் பாதி எடுத்துக்கோங்க. 4 பட்டை 4 ஏலக்காய் 4 கிராம்பு, ஒரு தக்காளி 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காய பேஸ்ட்டும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு கப்பு, இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நார்மல் பொன்னி அரிசி தான் வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை போட்டு நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு எந்த அளவுக்கு விசில் விட்டு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு விசில் விட்டு ப்ரெஷர் போகிற வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நான் பச்சை கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு தோலோடு தான் கட் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோட உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் போனதுக்கப்புறம் சாதம் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஹாட் பேக் மாற்றிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ குழம்பு செய்கிறதுக்கு இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் ரிஃபைண்ட் ஆயில் பாதி பாதி எடுத்துக்கிறோம். 4 பட்டை 4 ஏலக்காய் 4 கிராம்பு. இந்த குழம்புக்கு மெயினாக பச்சை மிளகாயில் தான் செய்யணும். ஸோ ஒரு 10லேருந்து 12 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டன் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லிட் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். 5 நிமிஷம் நல்லா கொதித்து மட்டன்லேருந்து தண்ணி இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 3 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காய பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதோட ஆட் பண்ணிவிட்டு 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் 7 பட்டை 4 ஏலக்காயை பவுடர் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி 4லேருந்து 5 விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு இது கூட ஒரு 3 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் ஜாஸ்தி சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு, ஆனால் ப்ரெஷர் போகிற வரை வெயிட் பண்ணாதீங்க, கத்திரிக்காய் குழஞ்சிரும். ஸோ ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம பருப்பு சாம்பாருக்கு சேர்த்துற மாதிரி கொஞ்சமாக புளிக்கரைசலும் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ்க்கு தண்ணியும் தேவையான அளவு உப்பு பத்தலைன்னா அதையும் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு ஒரு கொதி விடுங்க. கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வீடே மணக்க திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் கத்திரிக்காய் குழம்பு தாளித்த சோறு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.